Hi friends, welcome to our Future Skill Tamil channel. DOT GTE August 2026 எக்ஸாமுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை செய்ய போறீங்களா? அப்படின்னா ஃபர்ஸ்ட் நியூ ப்ரொஃபைல் ரிஜிஸ்ட்ரேஷன் செய்யணும். அது எப்படி செய்யணுன்றத இந்த வீடியோல டீட்டெயிலா சொல்றேன். ஃபர்ஸ்ட் உங்க மொபைல் ஆர் லேப்டாப்ல குரோம் ஆர் கூகுள் ப்ரௌசரை ஓபன் பண்ணிக்கோங்க. நான் இதுல குரோம் ப்ரௌசர் ஓபன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ண உடனே சர்ச் பட்டனை கிளிக் பண்ணி நான் போடுற இந்த வெப்சைட் லிங்கை போட்டுக்கோங்க. இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு நான் இந்த லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். டிஎன்டிடிஇ ஆன்லைன். இதுதான் நம்மளோட டோட் வெப்சைட். இப்போ இதுல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோசஸ் இன் 21 நாளுக்குள்ள நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆயிரும். நீங்க 21ஆம் தேதி 21 அந்த 24 நாள் தான் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணாதீங்க. கடைசி நாள் பண்றது ரொம்ப ரிஸ்க். ஏன்னா சர்வர் எப்ப டவுன் ஆகுனே சொல்ல முடியாது. திடீர்னு சர்வர் ஓப்பன் ஆகாமே போயிடும். ஸோ நீங்க இப்பயே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ நியூ ப்ரொஃபைல் ரிஜிஸ்ட்ரேஷன் இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இப்படி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் எக்ஸாமினேஷன் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். உங்களுக்கு இமெயில் ஐடி கேட்கும். இமெயில் ஐடி வந்து நீங்க வந்து எந்த இமெயில் ஐடி கொடுக்க போறீங்களோ அந்த இமெயில் ஐடியை கொடுத்துக்கோங்க. தென் கன்ஃபார்ம் இமெயில் ஐடின்னு ஒன்று கேட்கும். ஏன்னா அதே இமெயில் ஐடியை திருப்பி கொடுத்துருங்க. மேல ஃபோன் நம்பர் கொடுங்க. அதே ஃபோன் நம்பரை திருப்பி கீழே கன்ஃபார்ம் ஃபோன் நம்பர்னு கொடுத்துட்டு சென்ட் இமெயில் ஓடிபின்னு கொடுத்துருங்க. ஓடிபி இமெயிலுக்கு சென்ட் ஆகும். ஓடிபியை கொடுத்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பாஸ்வேர்டுன்னு கேட்கும். பாஸ்வேர்ட் பேஜில் இதுதான் பாஸ்வேர்ட் பேஜஸ். இந்த பேஜில் வந்து பாஸ்வேர்டு உங்களுக்கான ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டாக கொடுத்துக்கோங்க. அப்பர் கேஸ் லோயர் கேஸ் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணி கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க பாஸ்வேர்ட்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். வெல்கம் டு டோட் ரிஜிஸ்ட்ரேஷன்னு கம்ப்ளீட் யுவர் ப்ரொஃபைல். அதாவது நம்ம ப்ரொஃபைலை கம்ப்ளீட் பண்ண சொல்றாங்க. ஸோ கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இந்த இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கம்ப்ளீட் கேண்டிடேட் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்துடும். நம்ம உங்களோட ஃபுல் நேம் எஸ்எஸ்எல்சியில் உங்க நேம் எப்படி இருக்கோ அது படி கொடுத்துடணும். அதுக்கப்புறம் ஃபாதர் நேம் அதே மாதிரி கொடுத்துருங்க. ஃபாதர் நேமும் எப்படி எஸ்எஸ்எல்சி ஆர் அனதர் டாக்குமெண்ட் ஆதார் கார்டு இந்த மாதிரி எதில் எப்படி கொடுத்துருக்கீங்களோ அதே மாதிரி தான் ஃபாதர் நேமும் கொடுக்கணும். டேட் ஆஃப் பர்த், செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஜெண்டர் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா கீழே இறக்குனீங்கன்னா ஃபோட்டோ கேப்சர்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இந்த ஆப்ஷன் என்ன பண்ணீங்கன்னா ஸ்டார்ட் கேப்சரிங் ஃபோட்டோன்னே உங்களோட லேப்டாப்ல இருக்கிற கேமராவே ஆன் ஆயிரும். இல்லை நான் மொபைல் ஃபோனில் தான் பண்ண போகிறேன் அப்படின்னா கேப்சர் வித் மொபைல் ஃபோன் கொடுத்தீங்கன்னா ஒரு QR கோட் 10 செகண்ட்ஸுக்கு 10 மினிட்ஸ்க்கு தான் ஓப்பன் ஆகும். அந்த QR கோடு ஓப்பன் ஆகுதுல, இந்த QR கோடை நீங்கள் உங்கள் மொபைலில் லென்ஸ் யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணீங்கன்னா ஒரு URL வரும். அதை போய் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோவுக்கு நேராக ஃபோட்டோ பேஜுக்கே போயிடும். ஸோ அந்த ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் 4-5 ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி வரும். அதில் ஒன்று தான் செலக்ட் பண்ணுற மாதிரி வரும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுற மாதிரி கேட்கும். அதையும் நீங்கள் 50 கேபிலேருந்து 100 கேபிக்குள்ளே இருக்கணும். அப்லோட் பண்ணி முடிச்சிடணும். இதில் கிளிக் ஹியர் டு அப்லோட் சிக்னேச்சர். அதை எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கிளிக் ஹியர் டு அப்லோட் சிக்னேச்சர்னு வச்சுக்கோங்க. அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்லோட் ஐடி ப்ரூஃப் கேட்கும். என்ன ஐடி ப்ரூஃப்? ஓட்டர் ஐடி, லைசன்ஸ், ஏதாவது எனிஒன், ஆதார் கார்டு, பேன் கார்டு எது இருந்தாலும் ஓகே. அப்லோட் ஐடி ப்ரூஃப்னோடனே ஐடி ப்ரூஃபை அப்லோட் பண்ணிடுங்க. எந்த ஐடி கார்டை நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கீங்கன்றதை நான் ஆதார் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆதார் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஐடி கார்டு நம்பர் லாஸ்ட் 4 டிஜிட் ஐடி கார்டில் உள்ள நம்பர். ஆதார் கார்டு கொடுத்துருக்கேன். ஸோ ஆதார் கார்டில் லாஸ்ட் 4 டிஜிட் நம்பர் என்னவோ அதை இங்கே இது பண்ணணும். ஸோ ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் அந்த நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது ஒரு மொபைல் நம்பர் கொடுக்கணும். ஏன்னா இன்கேஸ் செகண்ட் நம்பர் வி கேன் ரீச் யூ ஆன் இஃப் யுவர் ரிஜிஸ்டர் நம்பர் இஸ் அவைலபிள். சப்போஸ் நம்மளோட ரிஜிஸ்டர் நம்பர் அன்அவைலபிளா இருந்துச்சுன்னா இந்த செகண்ட் நம்பருக்கு கால் பண்ணுவாங்க. ஏதாச்சும் ஒரு எனிஒன் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்றதுலேருந்து எதுக்குனாலும் இந்த செகண்ட் நம்பருக்கு கால் பண்ணுவாங்க நமக்கு. ஸோ செகண்ட் நம்பரும் வேலிடான நம்பரை கொடுத்துருங்க. ஃபுல் கம்யூனிகேஷன் அட்ரஸ்
அட்ரஸ் ஃபுல் அட்ரஸ் என்ன அட்ரஸோ அதை நீங்க கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே வந்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. சென்னைன்னு கொடுத்துக்கிறேன். எஜுகேஷன் லெவல் எஜுகேஷன் லெவல்ல எஸ்எஸ்எல்சின்னு கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். அதுல வந்து டைப் ரைட்டிங், அதாவது இது என்னன்னா ஆல்ரெடி குவாலிஃபைடு பாஸ்டு, ஆல்ரெடி நீங்க முடிச்ச எக்ஸாமுக்கு அதுக்காண்டி மட்டும்தான் இது. இப்ப நான் வந்து ஜூனியர் முடிச்சிருக்கேன், பிப்ரவரில இந்த மாதிரி ஜூனியர் முடிச்சுட்டேன், சீனியர் லெவலுக்கு நான் அப்ளை பண்ண போறேன் அப்படின்னா நான் வந்து ஜூனியர் சர்டிபிகேட் வச்சிருப்பேன். ஸோ நான் ஜூனியர் சர்டிபிகேட் வச்சிருக்கேன் டைப் ரைட்டிங்ல, அதனால நான் சீனியர் அப்ளை பண்ண போறேன்னு சொல்லி இந்த இதை நீங்க அப்ளை பண்ணலாம். இல்ல நான் இப்பதான் ஜூனியரே அப்ளை பண்ண போறேன் அப்படின்னா நீங்க எதையுமே டிக் பண்ண தேவையில்லை, நேரா கீழே வந்துடலாம். இதை நீங்க டிக் பண்ணா மட்டும்தான். இப்ப நான் ஷார்ட் அண்ட் சப்போஸ் பண்ணி காமிக்கிறேன். ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் ஜூனியர் இப்ப நான் வந்து முடிச்சிருக்கேன், இங்கிலீஷ் இன்டர்மீடியட் பண்ண போறேன் அப்படின்னா இதை டிக் பண்ணீங்கன்னா அந்த ஃபைல் நீங்க சூஸ் பண்ண சொல்லும். அதாவது சர்டிபிகேட் ஃபைலை வந்து நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா தான் அது இன்டர்மீடியட்டுக்கு அப்லோட் ஆகும். ஸோ நான் எதுவுமே முடிக்கல அப்படின்னா இதை விட்டுட்டு எஸ்எஸ்எல்சியை மட்டும் அப்லோட் பண்ணிட்டு முடிச்சிருங்க. அதுக்கடுத்து ஃபெசிலிட்டேஷன் சென்டர். ஃபெசிலிட்டேஷன் சென்டர் நியர்பை இருக்கிற மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் எனக்கு ஏற்ற மாதிரி குரோம்பேட்ல போட்டுக்கிறேன். அவ்வளவுதான். கிரியேட் ப்ரொஃபைல்னு கொடுத்துட்டீங்கன்னா ப்ரொஃபைல் உங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் ஆயிரும். ஃபினிஷ் ஆயிரும். நம்ம வந்து ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வர நம்ம நியூ ப்ரொஃபைல் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது எப்படின்னு பார்த்தோம். ப்ரொஃபைல் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் கேண்டிடேட் லாகின் மூலமா லாகின் செய்து எக்ஸாம்ஸ்க்கு ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஷார்ட் அண்ட் டைப் ரைட்டிங் அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்றதுன்ற வீடியோவை நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்றேன். இது போன்ற டவுட் அப்டேட்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. தேங்க்யூ, பபாய்.